தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழா என்ற ஜனநாயக திருவிழா 23ஆம் தேதி 6 மணிக்கு முடிந்துவிட்டது. எல்லாரும் பர்சன்டேஜ் 88, 90, 92 ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. ஒண்ணும் கிடையாது. நியர்லி 89 to 90 lakhs 90 லட்சம் எஸ்ஐஆர் அந்த சம்மர் இன்டென்சிவ் ரிவிஷன் கேம்பெயின் சார்ல வந்து பொண்ணு யார் அந்த சார்னு கேட்டக்கூடாது. அந்த சார் யாருங்கிறது 4ஆம் தேதிக்கு அப்புறம் கேட்டுங்க. அதுக்கு அப்புறம் வந்த விளைவு வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணு பெரிய பர்சன்டேஜ் கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 2000, 3000, 4000 இந்த மாதிரி தான் வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. அதுவும் துறைமுக தொகுதியில் எடுத்தீங்கன்னா 99 lakhs தான் குறைந்து விட்டதாங்க. ஒரு 4000 ஓட்டு. சோ அதனால அந்த வாக்கு சதவீதம் அதிகரித்தது அப்படிங்கறது அது பெருசா கொண்டு வந்தாங்க ஒரு 3-4 டேஸ். ஆதிக்கமே அப்படிதான் இருந்து கடைசியில பார்த்தது ஒண்ணும் இல்லாம புஷ்வானமா போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா என்ன மாதிரி எக்ஸிட் போல் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான். என்டிடிவி பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரஸ், ரிபப்ளிக் பி பார்க், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ், மும்பை சாட் பஜார், அக்னி, மின்னம்பலம், ஓட் லைஃப், ஜேவிசி டைம்ஸ். அவனை ஏன் கேக்குறீங்க, அந்த கரைக்கு வருவோம். அப்புறம் சிஎன்ஜி, சிஎன்என், இந்தியா டுடே. இவங்கெல்லாம் யாருப்பா? இவங்கெல்லாம் யாரு? இவங்க என்ன ஆத்தரைஸ்டா, ஆத்தன்டிகேட்டடா, எலெக்ஷன் கமிஷன்ல ஏதாவது இவங்க எல்லாம் ஆத்தரைஸ் பண்ணிருக்காங்களா? கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 234 தொகுதி இருக்கு தமிழ்நாட்டுல. 5.5 கோடிக்கு மேல வாக்காளர்கள். நியர்லி 4.75, 4.89 crores வாக்களிச்சிருக்காங்கன்றீங்க. நீங்க என்ன ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் துறைமுகத்தையும் எடுத்தீங்க, சிறிய தொகுதி. அப்ப ஒரு 99 below 1 lakh அப்படி வச்சுக்கோங்க. below 1.5 lakhs 2 lakhs அந்த மாதிரி இதெல்லாம் போய் நீங்க என்ன அத்தனை பேர்ட்டையும் போய் நீங்க என்ன வாக்கெடுப்பு நடத்தினீங்களா? இல்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆண்கள் 1 லட்சம் பேர், ஆண்கள் 50,000 பேர், இல்ல பெண்கள் 50,000 பேர், இளைஞர் 20,000 பேர் அப்படின்னு போய் என்ன கருத்து கணிப்பு நடத்தினீங்களா? முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா? எங்கேயாவது டீ கடையில உட்கார்ந்துட்டு ஒரு 10 பேர் 20 பேர்கிட்ட கருத்தை வாங்கிட்டு அப்புறம் கொடுக்குற பைசா எத்தனை இவங்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் வாங்கிருக்காங்கன்னு தெரியல. எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு போலியான கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க அப்படின்னு தெரியல. இல்ல வெளியிட்டோம் ஒருத்தர் போன தர 400க்கு மேல வரும்னா ஒரு தேசிய கட்சி கடைசியில துவக்கடின்னு கீழே விழுந்து எல்லாரும் கிண்டல் அடிக்கிறாங்க கருத்து கணிப்புன்னு அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்த கதையில உண்டு. பிரதீப் ராயோ பிரதீப் அவன் பேர். அவன் தான் இந்த ட்ரிப்பு வந்துட்டு டிவிக்கு ஆட்சி அமைக்கும். என்னங்கடா இது? எங்க எந்த நாட்டில் நம்ம இருக்கோம்? எல்லாருமே அறிவுள்ளவர்கள், படித்தவர்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், தகுதி இல்லாத பத்தியெல்லாம் நன்கு அறிந்தவர்கள், இளைஞர்கள் பட்டால்தான் விட்டுருங்க. சோ இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரு போலியானது, ஒரு மாயை. யாராவது இந்த இப்ப நான் சொன்ன ஏஜென்ட்ஸோட அட்ரஸ், அந்த ப்ரொப்ரைட்டர், கருத்து கணிப்பு நடத்தின அட்ரஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா நான் இம்மீடியட்டா ஒரு லீகல் நோட்டீஸ், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு எங்கடா நீங்க போனீங்க, எங்கடா உட்காந்தீங்க, யாரெல்லாம் நீங்க கேட்டீங்க, எவ்வளவு பேர்ட்ட சர்வே நடத்தினீங்க. நாங்க எம்எல் பண்ணும்போது சாம்பிள் சர்வே எல்லாம் எடுத்து படுக்கிறது, பிஎஸ்சிலையும் பண்ணிருக்கோம். எங்கடா சர்வே எடுத்த, டீடைல்ஸ் குடுறா அப்படின்னு ஏதாவது மேல கேஸ் போடுறதுக்காக வாய்ப்பா அமையும். இல்ல உங்களாம் உண்மை கட்டுரை நீங்க அனுப்புறேன்டா அப்படின்னு ஏதாவது அனுப்புவேன், நோட்டீஸ் அனுப்புறேன். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்தீங்கன்னா அவரு செய்த சாதனைகள், மகளிர் விடியல் பயணம், மகளிர் ஃப்ரீ பஸ், உரிமை தொகை 5000 போட்டது, அது இது
3000 ரேஷன் ஷாப்ல கொடுத்தது, தலைவன், அது மதிய உணவு திட்டம், காலை உணவு திட்டம், துப்புரவு பணியாளர் ஓய்வர், இந்த மாதிரி சாதனைகள் அவர். இதுல அவங்க ஏடிஎம்கேல இவருக்கு எகெயின்ஸ்டா என்னென்ன உண்டு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, எலக்ட்ரிசிட்டி, ஒரு மாச கணக்கெடுப்புனாங்க, 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, முடியல, நீட் எல்லாம் போய் இப்படி. இதுல மெயினா வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி, ஆன்டி ஹிந்து அலையன்ஸ், ஆன்டி ஹிந்து ஃப்ராண்ட். என்ன திருப்பரங்குன்றத்துல அந்த இஷ்யூ ஆனரபிள் மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணியும் அதுக்கு எவ்வளவு பப்ளிக் மணியை செலவு பண்ணாங்கன்றீங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. அத பட்டவர்த்தனமா சொல்லிட்டாரு. இன்னொரு கே ரமேஷோட வழக்குல அவருக்கு 5 lakhs ஃபைன் போடுறேன்னு 50,000 ஃபைன் போட்டிருக்காரு போல. அதை எடுத்துட்டு அவர் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்தது. அதுல அந்த ஏசி மத்திய அரசு சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர், உதவி தலைமை வழக்கறிஞர் மதுரை பெஞ்சில் இந்த மாதிரி வழக்கெல்லாம் போட்டு போட்டு தீபத்துல போட்டு எங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஃபீஸே கட்டுப்படியா இல்லைங்க. தமிழக அரசுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1,50,000 25,000 ஏஜ்னா அது ஒரு ஃபீஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பீரியட், அப்புறம் பின்னாடி வர அந்த உதிரி பாகங்கள், உதிரி பூக்கள்லாம் பின்னாடி வருது, தோரணையா வருது, அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல், இப்படிலாம் வர அத்தனை பேருக்கு போட இவ்வளவு பணத்தை எங்கேருந்து கொண்டு போடுறது? இந்த மணிலாம் பப்ளிக் மணி இல்லையா? ஒரு வழக்கு இந்த திருப்பரங்குன்றம் இவ்வளவு பணத்தை எதுக்கே செலவு பண்றதுலாம் அவர் ஆதங்கப்படுத்தி தான் அவர் ஏதோ ஒரு ஆர்டர் போட்டாரு. ஸோ அந்த இஷ்யூல, திருப்பரங்குன்ற இஷ்யூல ஆன்டி ஹிந்து அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு இந்துக்கெல்லாம் வந்து வாக்களிச்சிருக்காங்க. ஒன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பூத் இருந்ததுன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ஓட்டு இருக்கு, முஸ்லீம் ஓட்டு இருக்கு அப்படின்னா 1000 முஸ்லீம் வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த வர இந்த 5 பேர் தொழுக போதே அவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் பண்ண முடியாது. அந்த 1000 முஸ்லீம் ஓட்டுல வந்து 99.9% டிஎம்கேக்கு தான் ஷிஃப்ட் ஆகும். அதனால தர்காக்கு அந்த சர்ச்சைக்குரிய தர்கால ரம்ஜான்ல போய் ஏதோ தொழுகைகள் நடத்திருக்காங்க, நவாஸ் கனிலாம் போய் ஏதோ பண்ணிருக்காங்க. அதனால பிரச்சனைக்கு காரணம் அது யாரும் தெரியாம இருக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ. ஆனா தீபம் ஏற்ற விடல. அதுக்கு ஏற்பாரு ஆட்சி மாறினாதான் என்ன, ஒரு கால் மாறினால் தீபம் அங்கே ஏற்றப்படும். இதுல என்ன வேடிக்கைன்னா, அந்த இடத்துல பிரேமலதா வந்து கிருத்திகாவா ஏதோ நினைக்கிற திருப்பரங்குன்றம் கேண்டிடேட் பாண்டியன், அவன் அந்த கேண்டிடேட் போய் கேன்வாஸ் பண்ணும்போது திருப்பரங்குன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றதும் கிருத்திகாவா பாண்டியன் ஏதோ நினைக்கிறேன், சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன், தீபம் ஏற்றப்படும், நிச்சயமாக ஏற்றப்படும், உறுதியா ஏற்றப்படும். பிரேமலதா போய் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன கிடையாது, நீங்க தான் ஏற்றக்கூடாது, நீங்க தான் அப்பீல் மேல அப்பீல் போனீங்க, அங்க போனீங்க, இங்க போனீங்க, நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தீங்க. அவங்க அப்படி பேசுவாங்க. அது ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பலை திமுக கொஞ்சம் எழுந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில இளைஞர்கள் பற்றால வந்து விசில் போய் வாக்கு அளிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஆட்சிக்கு வரும் விசில் அப்படின்னா, அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு குறிப்பிட்ட வாக்கு ஒரு வங்கி இருக்கு, ஒரு ஓட் பேங்க், ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அது கடந்த எலெக்ஷன்ல வந்து அம்மா இல்ல ஒரு வேக்கம், அவர் பிரிஞ்சு போனாங்க ஒரு வேக்கம், அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம், இதெல்லாம் வந்து பல விஷயங்களை அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சு அந்த 8 வழிச்சாலை எல்லாம் வச்சுதான் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தது. இப்ப டிவிக்கு பேக்டோர்ல வந்துட்டார். யாரு? சாரி, டிடிவி தினகரன் வந்து பேக்டோர்ல வந்துட்டார். அவருடைய அந்த வாக்கு சதவீதங்கிறது ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அமைச்சர்கள் நிக்கிற தொகுதியில பூரா வீக் கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க, பிஜேபி, தமாக அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆவடி கான்ஸ்டிட்யூன்சி எடுத்துக்கலாம், அங்க அமைச்சர் நாசர், அவர் மேல நிறைய அதிருப்தி எல்லாம் இருக்கு.
தொகுதிக்கு எதுவும் பண்ணல, போல வரல, எதையுமே செய்யல. எந்த மழை நீர் வடிகாலத்துல எல்லாமே ஃபெயிலியர், அற்ற ஃபெயிலியர். இருந்தா கூட பெருசா ஒன்னும் ஒரு சாதிக்கல, தொகுதி பக்கமே வரல, மக்களை சந்திக்கல, எல்லாம் பல குறைபாடுகள் இருந்தா கூட அந்த அவர் எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த பிஜேபி வேட்பாளர் ராஜ சிம்ம வர்மாவா என்னமோ ஒரு பேர், அலியாஸ் ஏதோ அஸ்வின் குமார், ஏதோ அவரு யாருன்னே தெரியாது கேண்டிடேட். அங்க போலிங் ஸ்டேஷன்ல ஏஜென்டா நீங்க அப்பாயின்ட் பண்றது கூட எங்க பிஜேபி ஆட்கள் கிடையாது. உண்மையாதான். அவரும் அங்க உள்ள பிஜேபி சப்போர்டர்ஸ், ஆர்எஸ்எஸ் சப்போர்டர்ஸ் எல்லாம் போய் யாரையும் மீட் பண்ணல. அந்த மாதிரி பல விஷயங்கள். பிராணிப்பட்டு எடுத்தீங்கன்னா காந்தி சந்தை கொடுத்தாங்க, அவர் வெளியிலேயே வரல. டிஎம்கே காரங்க வீட்டை முற்றுகையிட்டாங்க, வெளியே வரல. அப்புறம் காந்திக்கே கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவர் தான் வெற்றி பெறுவார். சோ டிஎம்கே பொறுத்தவரை அமைச்சர்கள் தொகுதி எல்லாமே டிஎம்கேக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. நம்ம கேட்கிறோம், நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், கிளையன்ட் சர்க்கிள், ஆத்தென்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் வரும். கேண்டிடேட்ஸும் நமக்கு இருக்காங்க, நிக்கிறவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிளையன்ட்ஸ் இருக்காங்க எல்லா கட்சியிலையுமே. சோ அதுபடி பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சர்கள் நிக்கிற தொகுதி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஆல் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ட் 1 or 2 வேணா, புதுக்கோட்டை எல்லாம் கொஞ்சம் எடுபெறி அப்படின்றாங்க. ஏன்னா அந்த வேங்கவியல் இஷ்யூல பாதிக்க, அந்த ஏரியாவே பாதிக்கப்பட்டது. என்ன கிளையண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே உண்மை கட்டுரை சோதனைகள்லாம் அமிச்சாங்க, போனாங்க. அதுல விசிக்கு எல்லாம் நல்ல அடிவாங்க. அப்புறம் விசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு 60% 70% டிவிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்கிறது உண்மை. ஏன்னா ஆதவ அர்ஜுனாவர் வெளியில் விட்டது தப்பு. பிசிகேவுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர், சீக்ரெட் தெரிஞ்சு போய் அப்படியே கொண்டு போயிட்டாரு. அதை நான் கண்ணானாலே பார்த்தேன். நான் எலெக்ஷனுக்கு ஒரு 1 day 2 days முன்னாடி அந்த அரியலூர் செந்துரை கோர்ட்ல எங்கேஜ் பண்ணியிருந்தாங்க சில வழக்குகளுக்கு. அங்க நான் கிராஸ் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் சிவசங்கரன் என்னமோ ஒருத்தர் போறாரு, யாருமே இல்லை, 10 பேர் கூட பின்னாடி இல்லை. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நீங்க தீண்டாமை ஒழிப்பு, அன்டச்சபிலிட்டி, இரட்டை கோளை, மண்ணாங்கட்டிலாம் நீங்க எனக்கு சொன்னா கூட இன்னும் அங்க அப்படின்னா சேரிகள், காலனிகள் தான் அங்க இருக்கு. அந்த அரியலூர் மாவட்டத்துல நான் டிராவல் பண்ணதுனால சொல்றேன், எல்லாம் மாறல. இன்னும் அவங்க எல்லாம் எல்லாரோடையும் பொது இடத்துல வீடை வாங்கி கட்டி வசிக்கிறாங்கன்னா ஏதாவது ரொம்ப பணக்காரனா ரொம்ப ஆராபிஷியலா போய் ஏதாவது பண்ண முடியும், ஏதோ அப்படிதான் இருக்கு. அந்த சேரிகள், காலனிகள்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கு தவிர எந்த கொடிக்கமும் இருக்காது, பிளாக் இருக்காது. நான் பாக்குறேங்க எல்லாருக்கும் டிவிக்கு பிளாக் தான் இருக்கு, டிவிக்கு கொடிக்கம்பம் தான் இருக்கு. இத்தனைக்கு அது திருமாவளவனுடைய எம்பி தொகுதி, அங்கன்னு ஒரு நேட்டிவே அங்க பகுதியில் தான் இருக்கு. சோ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த டிடிவி தினகரன் வந்தது, பிஜேபிக்கு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் கொஞ்சம் ஓட்டு சதவீதம் அதிகரிச்சது. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி, இது ஒரு மாதிரி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவ்வளவுதான், டோட்டலா இந்து மதத்தை காலி பண்ணிடுவாரு, அதோட இல்லாம கோயில்கள்லாம் அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சாரம், ஒரு கேம்பெயின். அது குட் கேம்பெயினா பேட் கேம்பெயினா இல்ல திருச்சி போட்ட கேம்பெயினாங்கிறது டிஃபரன்ஸ். அது அந்த கேம்பெயின் ஓரளவுக்கு வெற்றி பெற்றதா தான் எல்லாரும் சொல்றாங்க. அந்தந்த கட்சிகளுக்கு திமுகக்குள்ள வாக்கு வங்கி, ஏடிஎம்கேக்குள்ள வாக்கு வங்கி, இதெல்லாம் கன்சிடர் பண்ணும் போது பிசிக்கு 8 தொகுதி, 8 தொகுதியிலையும் வெற்றி பெறுறது, வன்னியரசு வெற்றி பெறதே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜவஹர்லால் நிக்கிற அந்த பாபநாசம்லாம் கஷ்டம் அப்படின்றாங்க. தமாக நிக்கிற தொகுதியெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் டோட்டலா டிஎம்கே எல்லாம் அன்பழகன் ஜெயிக்காத போனதுல அன்பழகன் மீறி அங்க டிவிக்கு வெற்றி பெறுமா? பைத்தியகாரத்தனமா இருக்கு. திருடைமுதூர்னா கோவிசெல்லாம் செட்ல வச்சிருக்காங்க. வைத்திலிங்கம் வேணா மாறலாம், ஓபிஎஸ் வேணா மாற சான்ஸ் இருக்கு. வெறுப்புல போடுவாங்க, என்னடா போன தடவை நான் சாகும்போது ஏடிஎம்கே கூடியவர் தான் சாவேன், நான் தான் ஏடிஎம்கே, நான் தான் எல்லாமே
அப்புறம் போன தடவை நீ கண்ணாப்புனா டிஎம்கே திட்டிட்டு வாக்க வாங்கிட்டு இந்த ட்ரிப் டிஎம்கே வாழ்கிட்டு மக்கள் யோசிப்பாங்கல்ல. அதனால இந்த கருத்து கணிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து உல்டா. இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. மீண்டும் சொல்றேன், அவங்க அட்ரஸ் எல்லாம் இருந்தா கூட நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க மேல கேஸ வேணாலும் போடுறேன். இருக்கக்கூடிய நிலைமையில பார்த்தா 2 அணியும் வந்து ஈக்குவலா செக்யூர் பண்ணும் அப்படின்றாங்க. இல்ல ஏடிஎம்கே அட்லீஸ்ட் ஒரு 140யோட 130 140யோட இல்ல 120 130யோட ஒரு ஆட்சி அமைக்கும் அப்படின்றாங்க. விசிகே அவ்வளவுதான்றாங்க. பிரேமலதா 10 தொகுதியில ஒரு 2-3 தொகுதி ஜெயிக்கலாம். விஜய் பிரபாகரன் பிரேமலதா ஜெயிக்கலாம். நனகை முருகேசன் ஏதோ 1-2 ஜெயிக்கலாம் அப்படின்றாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. சோ 4ஆம் தேதி பொறுத்துதான் இருப்போமே. ஒரு 11-12 மணிக்கு ரிசல்ட் வந்துருக்கும். இது வந்து மக்களை திசை திருப்புகின்ற பெட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் பெட்டு வைப்பாங்க. மக்களை வந்து முட்டாள்களா ஆக்குறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. சட்டப்படி தப்பு. அதுக்குன்னு செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. விளையாட்டு கிடையாது. யாருறாங்க டிவிக்கு 120 வச்சு ஆட்சி அமைக்குமா? டே என்னங்கடா டே. நிர்மல்குமார் புஷியானது விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம். வேணா இந்த 2 இடத்துல விஜய் டெபாசிட் வேணா வாங்கலாம். 230 தொகுதியில் டெபாசிட் கூட டிவிக்கு வாங்காதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. மக்கள் என்ன விசில். இவர் எனக்கு ரொம்ப வேதனையானது. சீனியர் லீடருங்க, மூத்த அரசியல்வாதி, எம்ஜிஆரோடு இருந்தவர். எம்ஜிஆருக்கு பயண திட்டத்தை பாரத ரத்னா தான் சொல்லணும். பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு பயண திட்டத்தை வகுத்து கொடுத்த செங்கோட்டையன் சரியா பூசு போயிலா மாறிட்டாங்க. பசுமை புரட்சி, வெண்ணெய் புரட்சி, சோசியல் புரட்சி எல்லாம் பாத்தீங்க. விசில் புரட்சி வந்து தளபதி விஜய் வந்து டேய் உன்னுடைய வயசு என்னடா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செங்கோட்டையா, தளபதி விஜய் வந்து ஆட்சி அமைப்பாருன்றாங்க செங்கோட்டையன். ஆண்டவா ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க. அதனால கருத்து கணிப்பு இதுவரை வந்தது எல்லாமே வந்து என்னை பொறுத்தவரை ஆத்தன்டிகேட்டடா சொல்றேன். நானும் சும்மா சொல்ல, பல விஷயங்களை திரட்டிட்டு பல பேரை போன்ல ஏகப்பட்ட பேரை கான்டாக்ட் பண்ணிட்டு தான் நான் போஸ்ட் பண்றேன். கருத்து கணிப்புல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மை டிஎம்கே ஆட்சி அமைக்கும், ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும். முட்டாள்தனமான கருத்து கணிப்புகள். இவங்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஒரு சார்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கன்சிடர்டு ஒப்பீனியன். இந்த கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாயிடும். பொறுப்போமே 4ஆம் தேதி பார்த்துட்டு போனா முடிஞ்சு போச்சு. மேட்டர். ஜெய் ஹிந்த்.